ஒரு நாள் ராத்திரி சுங்கியும் முங்கியும் திருடணுன்றதுக்காக அரண்மனைக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கையில பெருசா கிடைக்க போகுது. நம்ம இத்தனோண்டு கைக்குள்ள அப்படி என்னதான் பெருசா கிடைக்க போகுது? வந்து பாரு தெரியும். யாரு யாரு? வீரர்களே, என் அறைக்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்க. இளவரசர் அறைக்கே நீங்க திருட வந்திருக்கீங்களா? திருட்டா? திருட்டெல்லாம் இல்ல, நாங்க இளவரசருக்கு கதை சொல்ல வந்திருக்கோம். இல்லையா மூங்கி? என்ன கதையா? ஆமா, ரொம்ப நாளா இளவரசர் கிட்ட எங்களுக்கு கதை சொல்லணும்னு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. எங்களையே ஏமாத்த பாக்குறியா? நட்ட நடு ராத்திரியில கதை சொல்றதுக்கு யாராவது ஜன்னல் வழியா வருவாங்களா என்ன? பகல்ல முன்வாசல் வழியா விட மாட்டீங்க, ராத்திரியில ஜன்னல் வழியா விட மாட்டீங்க. இளவரசே, இது அநியாயம். நான் கதைக்கு எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டேன். அதனால நீ கதையை சொல்லு. பல காலத்துக்கு முன்னால உங்கள மாதிரியே ஒரு இளவரசர் இருந்தாராம். விஜயநகர இளவரசனுக்கு கதை கேக்குறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கதையை கேட்கறதுக்கு தயாராயிடுவாரு. அடடா, எவ்வளவு அருமையான கதை இது. இந்த ராத்திரியில இப்ப நான் உனக்கு என்ன பரிசு கொடுக்கறது? இந்த மாலையை கொடுக்கலாம்ல இளவரசரு? என்ன வெறும் மாலை மட்டுமா? உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நாம இப்ப பெரிய பணக்காரங்களாயிட்டோம். இளவரசரோட கதை கேட்கிற பழக்கத்தை பார்த்த அரசனும் அரசியும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. இத பார்த்த மந்திரி சாரங்கா ஒரு தீர்வை சொன்னாரு. மகாராஜா, இளவரசருக்கு நம்மளோட அரசாங்க பொறுப்புகளை கொடுத்து கதை கேட்கிற பழக்கத்தை திசை திருப்பினா என்ன? இதால அவரோட கவனமும் திசை திரும்பும், கூடவே கதை கேட்கிற பழக்கமும் அவருக்கு குறையும். இது ஒரு நல்ல யோசனை தான் சாரங்கா. நாளில இருந்து அரசபையில மக்களோட குறைகளை இளவரசன் தான் கேட்கணும். சரி, ஆரம்பிங்க. இளவரசே, இந்த உடன்காய் என்னுடைய பொருட்களை வாங்கிட்டு பணம் தர மாட்டேன்னு சொல்றாரு. அட, இவங்க நல்லா பொய் சொல்றாங்க அரசே. உண்மையா பொய்யாங்கிறத உங்க கதையை கேட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கதையா? நாங்க எங்களோட குறைகளை தான் சொல்ல வந்தோம் இளவரசே. சிறுக சிறுக சேமிச்சு இவனை கொண்டு போய் சிறையில் அடைங்க. எங்களோட குறைகளை நாங்க சொல்ல வந்திருக்கோம் இளவரசே. உங்ககிட்ட கதை இருக்கா இல்லையா? என்ன கதையா? இளவரசே, நாங்க ஒண்ணுமே பண்ணல. இளவரசர் குறைகளை கேட்கறதுக்காக இல்ல, கதையை கேட்கறதுக்கு உட்கார்ந்திருந்தாரு. சாரங்காவோட இந்த யோசனை வேலை செய்யாம போனாலும் பரவாயில்ல, ஆனா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுச்சு. ஏன்னா இளவரசர் என்ன கட்டளை இட்டார்னா, இனிமே அரசவையில தான் கதை கேட்க போறேன்னு சொன்னாரு. அவருக்கு பிடிச்ச கதைகளுக்கு பரிசு கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, அடுத்த நாளே இளவரசருக்கு கதைகளை சொல்லவும் அவர்கிட்ட இருந்து பரிசு வாங்கவும் ஜனங்கள்லாம் வரிசையா வந்துட்டாங்க. சில பேர் மந்திர கதைகள் சொல்லி பரிசுகள் வாங்கினாங்க. ஒரு சிலர் பயங்கரமான கதைகளை சொல்லி பரிசு வாங்கினாங்க. இந்த கதைகளோட ஓட்டம் ரொம்ப நாள் நடக்கல. எல்லார்கிட்டையும் கதைகள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால எல்லாரும் பழைய கதைகளையே அவங்க புதுவிதமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதையை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லி இருக்க. வீரர்களே, இவனை கொண்டு போய் சிறையில அடைங்க. வா. இந்த கதையும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். வீரர்களே, எல்லாரும் சொன்ன கதையவே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன கூப்பிட்டீங்களாமே இளவரசே? மந்திரி அவர்களே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னாச்சு? ஏற்கனவே சொன்ன கதைகளையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கதைகளா சொல்றாங்க. எனக்கு பெரிய கதையா கேட்கணும். மாசம் ஆனாலும் முடியவே கூடாது. அந்த மாதிரி கதையை எனக்கு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய பாதி ராஜ்யத்தையே கொடுக்கறேன். இத உடனே எல்லாருக்கும் அறிவிங்க. கதைக்கு பரிசு குடுக்கறேன்னு சொன்ன வரைக்கும் சரிதான். ஆனா கதைக்கு பரிசா?
பாதி ராஜ்யமா? வெள்ளம் இப்போ தலைக்கு மேல போயிடுச்சு. சாரங்கா இப்போ இளவரசருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. விறகு எரியும் நெருப்புல மீன்கள் வாழும் தண்ணீர் இல்ல. விருட்சம் வளர தேவை ஒரு விதை. உங்களை அசர வைக்கும் நான் சொல்ல போற கதை. இளவரசர்கிட்ட போய் சொல்லுங்க, அவருக்கு ரொம்ப பெரிய கதைய சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு. இளவரசரே, உங்களுக்காக ஒரு பெரிய கதைய நான் சொல்ல போறேன். பெரிய கதையா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு சொன்னா கதை அரைகுறையா ஆயிடும் இளவரசரே. என்னோட கதைய வச்சே நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, கதைய ஆரம்பிங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு விவசாயியோட உழைப்புக்கு பலன் கிடைச்சுது. அவனோட வயல்ல கரும்போட விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்தது. கரும்புல இருந்து கிடைச்ச சர்க்கரைய மூட்டைகள்ல கட்டி வச்சு மூட்டையா கொண்டு வந்து அவனோட அறையில வைப்பான். இப்ப சொல்லுங்க, அந்த அறையில யார் இருந்தாங்க? யாரு யாரு யாரு? எறும்புகளின் தலைவன். சாப்பாடு அவனுக்கு முன்னாடி இருந்தது. பசி அவன் வயத்துக்குள்ள இருந்தது. அவன் சர்க்கரையோட ஒரு துளியை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு எறும்பு வந்தது. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா மகாமந்திரி சாரங்கா அவரோட கதைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்தது ஒரு ஆளு. என்னது, ஆளா? அதுவும் எறும்புதான். அதுவும் ஒரு துளி சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே 2 நாள் போயிடுச்சு. ஆனா சாரங்காவோட கதை முடிவே இல்லாம போய்கிட்டே இருந்தது. அப்புறம் வேகமா ஒண்ணு ஓடி வந்துச்சு. எது? எறும்புதான். 2 நாள் ஆயிடுச்சு. ஒன்னு எறும்பு ஒளிஞ்சு வருது, இல்லனா ஓடி வருது. மேல சொல்லுங்க, விவசாயி என்ன பண்ணாரு? ஒருத்தர் திரும்பி வந்தாரு. யாரு? விவசாயியா? இல்ல, எறும்புகளின் தலைவன். முதல்ல ஒரு துளியை எடுத்துக்கிட்டு போச்சு இல்ல, திரும்பவும் எடுத்துட்டு போறதுக்கா? ஆமா, எறும்புங்க எப்பவும் அதை தானே செய்யும். போதும் போதும், உன் கதையை நிறுத்து. நான் கதையை கேட்கவே விரும்பல. கட்டளைப்படியே இளவரசே, என்னோட கதை இன்னும் முடியல. சரியா? நீங்க தான் சொல்ல வேண்டான்ட்டு பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. அப்படின்னா சவால்ல நான் தான் ஜெயிச்சேன். அதனால உங்க ராஜ்யத்துல பாதியே நீங்க எனக்கு இப்ப கொடுக்கணும். எனக்கு நீங்க இப்ப கொடுக்கணும். பாவம் இளவரசருக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவரோட கதை கேக்குற இந்த பழக்கத்தால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. இப்ப பாதி ராஜ்யம் கைய விட்டு போக போகுது. ஆனா இளவரசர் ரொம்ப பாவம். கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் இல்லையா? மகாமந்திரி நீங்களா? மகாமந்திரி, பாதி ராஜ்யத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களா? இல்ல இளவரசே, ராஜ்யம் கைய விட்டு போகாம இருக்கிறதுக்காக இப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க மகாமந்திரி. விஜயநகரத்துல இருக்கிற சில பேர் ரொம்ப சோம்பேறிங்க. அவங்களுக்கு வேலை செஞ்சா இல்ல, அவங்களுக்கு வேலையை பத்தி யோசிச்சாலே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் அவங்க எல்லாரும் சேர்ந்து சோம்பேறிகள் சங்கம்னு ஒரு சங்கத்தையே உருவாக்கிட்டாங்க. அந்த இடத்துல சோம்பேறிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாள் முழுக்க வெட்டி கதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்ல. இதனாலேயே அவங்க வீட்டோட எல்லா வேலையையும் அவங்க வீட்டு பொம்பளைங்களே செஞ்சாங்க. இந்த மேகங்கள்லாம் இந்த நேரம் பார்த்து தான் விலகி போகணுமா என்ன? இது நிம்மதியா மனுஷனை தூங்க கூட விட மாட்டேங்குதே. காவேரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடாமா? எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கு. என்ன நீங்க தண்ணி அங்கதான் வச்சிருக்கேன் பாருங்க. வீட்டுலதான் ஒரு வேலை செய்யறது கிடையாது. குறைஞ்சபட்சம் தண்ணியாவது எழுந்து வந்து எடுத்து குடிக்கலாம் இல்லையா? சரி சரி, நானே போய் எடுத்து குடிச்சுக்கிறேன். கத்தாத விடு. தோ இது இருக்குல்ல. அட,
இந்த கூட ஒண்ணும் தலைமையில வைக்கிறதுக்கு இல்ல, விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துட்டு வரதுக்காக இருக்குது. தூக்கத்தை விட்டு எழுந்தாதானே இந்த வேலை விஷயம் எல்லாம் தெரியறதுக்கு. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். அட நாங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் பழைய கதையெல்லாம் யாரு உக்காந்து பேசுறது? அதுவும் நிம்மதியா. என்ன காவேரி, இன்னைக்கும் நீதான் வந்திருக்கியா? உன் வீட்டுக்காரரு வரல? என்னது அவரா? விட்டா சாப்பாட கூட ஒருத்தர் அவருக்கு ஊட்டி விடணும்னு சொல்லுவாரு. சரி அந்த ஆளை விட்டு தள்ளுங்க. ஆமா, உங்க புருஷன்லாம் ஏன் வரல? அட என் புருஷன் மட்டும் என்ன உன் புருஷனுக்கு சலைச்சவரா? அந்த ஆளை கட்டில விட்டு இழுத்துதான் எழுப்பணும். எல்லாரும் சோம்பேறி ஆயிட்டாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சலைச்சவர் இல்லன்னு ஆயிருக்காங்க. என் புருஷனோட சோம்பேறித்தனத்தை பார்த்து பார்த்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்துடுச்சு. வீட்டுல ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது. எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டி இருக்கு. நானும் தான். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். நாம ஏன் இவங்கள பத்தி மகாராஜா வித்யாதர் கிட்ட குற்றம் சாட்டக்கூடாது? நாம சொல்ற விஷயத்த அவர் நிச்சயமா புரிஞ்சுப்பாரு. இது நல்ல யோசனை தான். தங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடிதத்துல எழுதி மகாராஜாவுக்கு அனுப்பி வச்சாங்க. பல மாசங்கள் ஓடி போச்சு. மகாராஜாவோட சார்புல ஒரு ஆளுங்களும் வரல, பதிலும் வரல. அதனால அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. இப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தேன்னா நான் சோம்பேறி சங்கத்துக்கு நடந்து போய் சேர்றதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சிரும் போல இருக்கே. ஆனா வேகமா நடந்து போக முடியாது. அப்புறம் எப்படி நம்ம சோம்பேறியா இருக்கிறது? இப்ப என்னால இந்த இடத்துல இருந்து சுலபமா போக முடியும். காலமாடனே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சங்கத்தோட பேச்சுவார்த்தையை யார் ஆரம்பிக்கிறது? பிரிட்ஜ் அண்ணன் வந்து சேரலையே. இதோ வந்தாச்சுல்ல பிரிட்ஜ் அண்ணன். வர வழியில எதுவும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லையே? அட இல்லவே இல்ல, நடக்காமலேயே சந்தோஷமா பறந்து வந்துட்டான்ல. வாங்க ஆரம்பிக்கலாம். அங்க வராங்களே, யார் அது? இதுக்கு முன்னாடி இந்த ஆளை விஜயநகரத்துல நான் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசு போல இருக்கு. அப்படின்னா இவனுக்கு முன்னாடி நம்ம தலை குனிற மாதிரி எதையும் பண்ணிடக்கூடாது, புரியுதா? வெளியூர் ஆளுங்களுக்கு கூட தெரிஞ்சிட்டு போட்டுமே விஜயநகரம் எவ்வளவு அற்புதமான ஊருன்னு. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் எவ்வளவு அற்புதமானவங்கன்னு. அண்ணே ஒரு நிமிஷம், மகாராஜா வித்யாதர நான் பார்க்கணும். வீரர்கள் என்ன உள்ள போக விட மாட்டேன்றாங்க. அவரை சந்திக்க எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க தம்பி. தீர்வை நாங்க சொல்றோம். என்ன, மகாராஜாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அட மகாராஜாவையும் இந்த ஊரையும் நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த மொத்த விஜயநகரோட வரைபடமும் எனக்கு தெரியும். அதனால நான் பிறந்த உடனே அந்த அரண்மனைக்கு ஓடி போயிட்டேன் அரசரை பார்க்க. நிஜமாவா? அட இதுல என்னப்பா இருக்கு? நான் பிறந்து ஒரு நாள் குழந்தையா இருக்கும் போதே நான் மகாராஜாவை பார்க்க குதிரையில ஏறி சவாரி செஞ்சு போனேன் தெரியுமா? அவரு பாசமா என் கூட உக்காந்து எனக்கு சாப்பிட சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் பிறந்து ஒரு வாரம் இருக்கும்போது ஒரு பெரிய யானை மேல உக்காந்து நான் மகாராஜாவை பார்க்க போயிருந்தேன். அதோட மகாராஜாவோட சேர்ந்து நான் சாப்பாடு கூட சாப்பிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்னாச்சு பிரிட்ஜ் அண்ணா? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அட இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. அட நான் என்ன யோசிச்சேன்னா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என் கதையை நீங்க கேட்டீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படியா? அப்போ உங்க கதைய சொல்லுங்க. உனக்கு அது தெரியுமா? நான் பிறந்து ஒரு மாசம் இருக்கும் போது நான் பறவை மாதிரியே பறந்து அப்படியே நான் அரண்மனைக்கே போயிட்டேன் தெரியுமா? அதுவும் அவ்வளவு பொறுமையா. மகாராஜா என்ன அரண்மனை தோட்டத்துல பார்த்துட்டு என்ன அவர் அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அவரோட சிம்மாசனத்திலேயே உட்கார வச்சாரு. உங்களுக்கு தெரியுமா?
அப்படின்னா உங்க எல்லாருக்கும் மகாராஜாவை ரொம்ப நல்லா தெரியும், அப்படிதானே? சந்தேகமா என்ன? அப்ப அரசருக்கும் உங்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் தானே? ரொம்ப நல்லா தெரியும். நாங்க எங்க கிட்ட இருக்கிற அற்புத சக்திகளுக்காக அவரு எங்களை ரொம்பவே மரியாதையா நடத்துவாரு. அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிடும். அது என்ன வேலை தம்பி? நான் அரண்மனைக்குள்ளதான் வேலை செய்யறேன். அரண்மனையோட முன்வாசல் கதவு உடைஞ்சு போச்சு. அத சரி செய்யறதுக்காக 4 அற்புத சக்திகள் கொண்ட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்தோம். ஏன்னா அரண்மனையோட கதவு கனமான இரும்பால செய்யப்பட்டது. சாதாரண ஆளுங்களால அதை தூக்குறதுங்கிறது சாத்தியமே இல்ல. அவங்க வேலை செய்யறதுக்கு தங்கம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா வேலையை முடிக்காம அரண்மனையை விட்டு ஓடிட்டாங்க. மகாராஜா அவங்கள கண்டுபிடிக்க தான் என்ன அனுப்புனாரு. ஓ அப்படியா? ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி அற்புத சக்தி இருக்கிற யாரையுமே தெரியாதே தம்பி. ஆனா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க 4 பேரும் ரொம்பவே ஆச்சரியமான கதைகளை என்கிட்ட சொன்னீங்கல்ல. அத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்க 4 பேரும் தான் அந்த அற்புத சக்திகள் கொண்ட அந்த மனிதர்கள். அரண்மனையிலேருந்து தங்கத்தையும் வாங்கிக்கிட்டு வேலை செய்யாம ஓடி வந்துட்டீங்க. அதோட இப்ப நான் உங்க 4 பேரையும் ராஜா கிட்ட புடிச்சு கொடுத்து அவர்கிட்ட இருந்து பரிசை வாங்கிப்பேன். சொல்லுங்க, அரசரோட தங்கம் எங்க இருக்கு? இல்ல, நாங்க ஒண்ணுமே பண்ணல. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்க கிட்ட அந்த மாதிரி எந்த வித அற்புத சக்தியும் கிடையாது. நாங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான், எங்களை நம்புங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பெருசு பெருசா ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க எல்லாரும் சும்மா உக்காந்துட்டு ஏதோ பொழுது ஓட்டுறதுக்காக வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அப்பதானே நாங்க வீட்டுல எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்க முடியும். மகாராஜா கிட்ட தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதீங்க, நாங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். சரி சரி, ஒன்னும் சொல்லல. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. இன்னிலிருந்து சோம்பேறி மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்காம நீங்க எல்லாம் வெட்டி கதை பேசாம இருக்கணும். காவேரி அவரோட குதிரைய பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டா. வந்தது யாரோ இல்ல, மகாமந்திரி சாரங்கான்னு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா மகாராஜா அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டாரு. இப்ப எல்லா சோம்பேறிகளும் திருந்திட்டாங்க. இப்ப அவங்க வீட்டோட நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. அட போ, அட சீக்கிரம் போங்கற. அட யாராவது இதை பிடிச்சு நிறுத்துங்களேன். If you like this video, subscribe to our channel Murthy Media.